ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில்லி சிக்கன் எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷாக சில்லி சிக்கன் எடுத்து வச்சாச்சு. கடையில் நம்ம சில்லிக்குன்னு கேட்டாலே இந்த மாதிரி பீஸ் பீஸாக தந்துடுவாங்க. இதை அதே மாதிரி ரொம்ப பெரிய பீஸாக இருந்தாலும் நம்ம வீட்டிலையே கட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு 4-5 தடவை கழுவி எடுத்துருங்க. அப்படி கழுவுனாலே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஆகிடும். இப்போது இந்த சில்லி சிக்கன் பொரிக்கிறதுக்கு எப்படி மசால் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நான் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தயிர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹாஃப் லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதோடைய விதை வந்து உள்ளே விழுந்துட வேண்டாம். அதுக்கப்புறம் ஜேபி சிக்கன் பொடின்னு இருக்கும் சரிங்களா, 65 மசாலான்னு இருக்கும். அதை எடுத்து ஃபுல்லாக ஒரு பாக்கெட் போட்டாலும் ஓகே. உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சிக்கன் எடுத்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து அந்த பொடியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணியை வந்து தெளித்து விட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஒரு பேஸ்ட் பதத்தில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்க அந்த சிக்கன் பீஸ் ஒவ்வொன்றா வந்து நம்ம அந்த மசாலாவில் போட்டுக்கலாம். ஒன்று ஒன்றா பரட்டினாலும் ஓகே, இல்லை எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணாலும் ஓகே. ஃபுல்லாக வந்து நல்லா எல்லா இடத்துலையுமே அந்த சிக்கன் பீஸில் ஒரு இடம் கேப் விடாமல் எல்லா இடத்துலையுமே அது நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா பரட்டிக்கோங்க. எல்லா பக்கமே அந்த மசாலா இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்லா ஊற விடுங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம், சூடாகாமையே போட்டுறாதீங்க. சூடு ஆனதுக்கப்புறம் நல்லா ஹீட் மேலேயே கொஞ்சம் லைட்டாக ஆவி வர மாதிரி இருக்கும். அதை நல்லா பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸாக ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள், பிரிஞ்சு வருதான்னு சொல்லிட்டு. பிரிஞ்சு வந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அப்படி பிரிஞ்சு வரல அப்படின்னா ஒரு 5-6 பீஸாக போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ போட்ட உடனே அது நல்லா பொரியுது. இந்த மாதிரி ஸ்டேஜில் ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப நிறைய போடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 பீஸ் மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் வச்சுருக்க பேன் வந்து கொஞ்சம் பெருசு அப்படின்னா ஒரு 5-6 பீஸ் போடுங்க. இல்லை அப்படின்னா ஒரு 4 பீஸ் 3 பீஸ் அந்த மாதிரி மட்டும் போட்டுக்கோங்க. இப்போது நல்லா அது வந்து கீழே வெந்திருக்கும். அது லைட்டாக நீங்கள் வந்து திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி திருப்பி போடுங்க. அதாவது திருப்பி போடும்போது இந்த கரண்டியில் வந்து இந்த மசால் வந்து ஒட்டும். அதனால் அந்த சைடில் இருக்கிற எண்ணெயை வச்சு ஃபஸ்ட்டு அது மேலே நல்லா இந்த மாதிரி தெளித்து விடுங்க. தெளித்து விடும்போது அது கொஞ்சம் அந்த மசால் வந்து அதில் அந்த எண்ணெய் ஹீட்டில் வந்து நல்லா பிடிச்சிக்கும். அப்போ கரண்டியில் நம்மளுக்கு வந்து அது ஒட்டாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி போடுங்க. இப்படி போடும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய சிக்கன் 65 ரெடி. இப்போது நான் அதை எடுத்துகிட்டு காட்டுறேன். இதில் எந்த ஒரு கலரும் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கவே இல்லை. அந்த ஜேபி சிக்கன் மசாலா தூள் மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.